அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏஐ எக்ஸாம பத்தி நாம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இந்த காணொளியில் நாம் யூனிட் 6 அப்படிங்கிற ஃபார்ம் பவர பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபார்ம் பவர் யூனிட்டுக்குள்ள ஃபார்ம் பவர் சோர்சஸ் என்னென்ன இருக்கு? அக்ரிகல்ச்சர்ல முதன்மையான பவர் சோர்சஸான டிராக்டர்ஸ், பவர் டில்லர்ஸ், அதுக்கப்புறம் புல்டோசர்ஸ் இதில என்னென்ன இருக்கு? இதோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அது எப்படி ஒர்க் ஆகும்? அதோட பிரின்சிபல் என்ன? இத பத்தி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ல நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? அப்படிங்கிற பத்தியும் கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசிக்ஸ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே மறக்காம இருக்கோம். கொஸ்டின்ஸ் எந்த மாரி கேட்டாலும் நம்மனால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால நம்ம பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். எளிமையா புரியிற நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வாங்க பார்ப்போம். இந்தியாவோட டோட்டல் ஜியோகிராஃபிக் ஏரியா 328 மில்லியன் ஹெக்டேர்ஸ். இந்த 328 மில்லியன் ஹெக்டேர்ஸையும் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம்னா கிடையாது. அதில 180 மில்லியன் ஹெக்டேர்ஸை மட்டும் தான் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண போறோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வசிப்பிடத்துக்கும், நம்ம வசிக்கிறதுக்காகவும், சில ஏரியா ஃபாரஸ்ட்டு இந்த மாரி ஏரியாவாகவும் இருக்கும். அதில 180 மில்லியன் ஹெக்டேர்ஸில தான் நம்ம விவசாயிகள் அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் சோன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, 140 மில்லியன் ஹெக்டேர்ஸ். இதில மட்டும் தான் நம்ம பயிர போட்டிருக்கோம். அக்ரிகல்ச்சரை ஊக்கப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் நெறையா ஸ்கீம்ஸ் இது பண்றாங்க. விவசாயிகளுக்கு முழுமையா சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக, விவசாயிகள கவர்மெண்ட் சில கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எத பொறுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எவ்வளோ ஏரியா வச்சிருக்காங்க, லேண்ட் ஏரியா, அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏரியா எவ்வளோ வச்சிருக்காங்களோ, அத பொறுத்து அவரு சிறு விவசாயியா, குறு விவசாயியா, நடுத்தர விவசாயியா அல்லது பெரிய விவசாயியா என வகைப்படுத்துறாங்க. அதாவது ஸ்மால், மார்ஜினல், மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மரான்னு வகைப்படுத்துறாங்க. கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. இது எல்லாமே லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டிய வச்சு தான் பண்றாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்ல நமக்கு ஏரியா அப்படின்னா தெரியும். மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற யூனிட் தெரியும். அதே மாரி அக்ரிகல்ச்சர்ல ஏ ஏரியா அப்படிங்கும்போது நம்ம ஹெக்டேரும்பாங்க. சில இடத்துல ஏக்கர் அப்படிம்பாங்க. சில இடத்துல எவ்வளோ சென்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விவசாயிகள் குழி, மா அந்த மாரி சொல்லுவாங்க. மேஜரா ஹெக்டேர், ஏக்கர் இத தான் பயன்படுத்துறாங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் அப்படிங்கும்போது இந்த அளவுகள நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? ஒரு ஏக்கர்னா எவ்வளோ ஹெக்டேர்? ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ ஏக்கர்ஸ்? ஸோ இந்த மாரி எந்த அளவு கொடுத்தாலும் நம்ம அத மாத்திக்கிற கன்வெர்ட் பண்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? உங்களுக்கு தெரியும். 10,000 மீட்டர் ஸ்கொயர் 10,000 மீட்டர் ஸ்கொயர்ன்னு தெரியும். ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ ஏக்கரா இருக்கும்? 2.47 மீட்டர் ஸ்கொயர். தோராயமா பார்த்தோம்னா 2 1/2 ஏக்கர் அப்படிம்பாங்க. அப்போ 1 ஏக்கர் அப்படிங்கிறது 4047 மீட்டர் ஸ்கொயர். பொதுவா நம்ம சென்ட்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 1 சென்ட்டுங்கிறது 40.47 மீட்டர் ஸ்கொயர். ஆப்வியஸா 1 ஏக்கர் அப்படிங்கிறது 100 சென்ட். ஸோ இந்த சின்ன சின்ன யூனிட் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இத எதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 1 ஏக்கர்ல அல்லது ஒரு ஹெக்டேர்ல நீங்க ஒரு மரம் நட போறீங்க அப்படின்னா, அது எத்தன மரக்கன்றுகள் தேவைப்படும்? அல்லது எத்தன செடி தேவைப்படும்? இத தெரிஞ்சுக்கலாம். 2வது நீங்க ஒரு டிராக்டரையோ அல்லது பவர் டில்லரையோ நீங்க ஆப்பரேட் பண்ணும்போது, அந்த 1 ஏக்கர் அல்லது 1 ஹெக்டேர கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இந்த ஆப்பரேஷனிங் டைம் எவ்வளோ ஆகும்? எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? இதெல்லாம் கால்குலேஷன் பண்றதுக்கு நமக்கு ஏரியா, யூனிட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ, அத நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க. ஸோ, இத வச்சு தான் நமக்கு இந்த ஹெக்டேர் அல்லது எவ்வளோ ஏக்கர் வச்சிருக்காங்களோ, அத வச்சு தான் நம்ம ஸ்மால், மீடியம், லார்ஜ் ஃபார்மரா கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. இப்போ ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னா, மார்ஜினல் ஃபார்மர் அதாவது குறு விவசாயினா எவ்வளோ ஏக்கர்ஸ் வச்சிருக்கணும்? 2 1/2 ஏக்கருக்குள்ள இருந்தாருன்னா, அவர் குறு விவசாயி. அதாவது 1 ஹெக்டேருக்குள்ள இருக்கணும். ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கணும். அதாவது 2 ஹெக்டேருக்குள்ள இருந்தாருன்னா, அவர் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறாங்க. லார்ஜ் ஃபார்மர்னா 10 ஏக்கருக்கு மேல இருந்தாருன்னா, அவர் லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட அளவு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சிறு விவசாயம்னா எதுக்கு? பெரு விவசாயம்னா எவ்வளோ ஏக்கர்? எதுக்காக இந்த மாரி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அவங்களோட ஸ்கீம்ஸ வந்து எல்லா விவசாயிகளுக்கும் குடுக்கறதுக்காக, இந்த சிறு விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதிக பெர்சன்டேஜும், பெரிய விவசாயிகளுக்கு கொஞ்சம் கம்மியான பெர்சன்டேஜும் சப்சிடில வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா தான், அவைங்களுக்கு தகுந்த மாரி கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ, திட்டத்த நடைமுறைப்படுத்த முடியும். இதுக்காக தான் கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. சரி வாங்க இப்ப நம்மளோட ஃபார்ம் பவர் கான்செப்ட்டுக்குள்ள போவோம். ஃபார்ம் பவர் நமக்கு பவர் அப்டின்னா தெரியும். பவர்னா என்ன? ரேட் ஆஃப் டூயிங் வொர்க். ஒரு வேலைய செய்ய எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? இந்த குறிப்பிட்ட டைம்ல எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? இத தான் வந்து நம்ம பவர் அப்டிங்கிறோம். ஓகேங்களா? ஃபார்ம் பவர் அப்டிங்கும்போது, என்னோட அக்ரிகல்ச்சர் ஆப்பரேஷன்ஸுக்கு செய்ய எவ்வளோ பவர் தேவைப்படும்? ஸோ அக்ரிகல்ச்சர் ஆப்பரேஷன்ஸ்ல நெறைய ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. லேண்ட ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சோயிங் ஆப்பரேஷன் விதைக்கணும். அதுக்கப்புறம் இரிகேஷன் பண்ணணும். வாட்டர் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடிங் ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் ஆப்பரேஷன்ஸ். ஸோ இந்த மாரி நெறைய கன்டினியூஸ் ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பரேஷன்ஸுக்கு நான் என்ன மாரி பவர யூஸ் பண்ண போறேன்? சில ஆப்பரேஷன்ஸுக்கு நம்ம ஹியூமன் பவர் யூஸ் பண்ணுவோம். சில ஆப்பரேஷன்ஸுக்கு நம்ப மெக்கானிக்கல் அதாவது இன்ஜின வச்சு டிராக்டர், ஸ்பவுட்லெஸ் இந்த மாரி இன்ஜினால் இயங்கக்கூடிய பவர்ஸ யூஸ் பண்ண போறோம். சில இதுக்கு அனிமல் பவரும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இரிகேஷன்லாம் பண்ணலதுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பவர் எல்லாம் எவ்வளோ பவர் வந்து யூஸ் பண்ண போறோங்கிறத தான் நம்ம வந்து ஃபார்ம் பவர்ங்கிறோம். ஸோ ஃபார்ம் பவர் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஹியூமன் பவர், அனிமல் பவர், மெக்கானிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பவர். நான் நான் ஏன் ரினியூவபிள் எனர்ஜி பவர கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, சில இடத்துல மோட்டார் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சோலார் மூலியமா பம்ப் செட்ட வச்சு ஆப்பரேட் பண்ணுவாங்க. இல்ல விண்ட் மூலியமா பம்ப் செட்ட வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால இங்க நம்ம ரினியூவபிள் எனர்ஜி ஒரு பவரா வந்து ஏத்துக்கலாம். ஸோ இந்த 5 பவரும் கூட்டுத்தொகை தான் வந்து ஃபார்ம் பவர் நம்ம அப்படிங்கிறோம். பவர்ங்கிறது சம் ஆஃப் திஸ் ஆல் பவர்ஸ் கால்ட் ஃபார்ம் பவர். இந்த இதுல கொஞ்சமா முக்கியமான ஒவ்வொரு இதுக்கும் ஹியூமனுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஹியூமன்னால ஒரு நார்மல் ஹியூமன்னால எவ்வளோ பவர் ஜெனரேட் பண்ண முடியும்? ஒரு அனிமல்னால எவ்வளோ பவர் ஜெனரேட் பண்ண முடியும்? இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த அளவு. இந்த அளவ வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் அப்படிங்கும்போது, அவர் வீடிங் ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவாரு பேசிக்கா. நாத்து நடுவாரு. அப்போ ஒரு சில எஃபர்ட்ட வந்து குடுக்குறாரு. அப்ப ஹியூமனோட பவர் அப்படின்னா 0.1 ஹெச்பி. அதாவது 0.1 ஹெச்பி தான் ஹியூமனோட பவர். ஓகேங்களா? இதே அனிமல் பவர். நம்ம அனிமல் அப்படிங்கும்போது பொதுவா என்ன அனிமல் யூஸ் பண்ணுவோம்? மாடு. ஆமா. மாடு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல குதிரை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பொதுவா யூஸ் பண்றது மாடு தான். நம்ம மாட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். புல்லக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு புல்லக் வந்து எவ்வளோ பவர் குடுக்கும் அப்படின்னா 0.5 ஹெச்பி. புல்லக் எவ்வளோ குடுக்குறது? 0.5 ஹெச்பி. ஒரு ஹியூமன் எவ்வளோ குடுப்பாரு பவர்? 0.1 ஹெச்பி பவர் தான். அப்போ ஒரு மாட்ட கம்பேர் பண்ணும்போது, ஹியூமனோட பவர்ங்கிறது 5 மடங்கு கம்மியா இருக்கு. ஓகே. ஸோ, இப்ப அனிமல் பவர் நம்ம எங்கேல்லாம் யூஸ் பண்ணுவோம்? லேண்ட வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு உழுவுறதுக்கு பார்த்துருப்பீங்க. பழைய காலத்தில கண்ட்ரி ப்ளோவ் வச்சு உழுவாங்க. அந்த ஆப்பரேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ, இன்னும் சில முன்னாடிலாம் வந்து முக்கியமா மேக்ஸிமம் ஆப்பரேஷன் அனிமல் மூலியமா யூஸ் பண்ணாங்க. ஓகே. 1 மாட வச்சு உழுவாங்களா? சில இடத்துல 2 மாட வச்சு உழுவாங்க. ஓகேங்களா? அப்ப பேர் ஆஃப் புல்லக்கோட பவர் என்ன வரும்? இப்ப 1 மாட்டுக்கு 0.5 ஹெச்பி அப்டின்னா, 2 மாட்டுக்கு 1 ஹெச்பி. 10 மனுஷன் செய்ற வேலைய 2 மாடுங்க செஞ்சிரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஹியூமனுக்கு எவ்வளோ பவர், புல்லக்கு எவ்வளோ பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் பவர். ஏத்த அனிமல் மூலியமா ஏத்த அடிச்சுட்டு மாடு கட்டி ஏத்த இறைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப மாடு கட்டி ஏத்த இறைச்சிட்டு இருக்கோம். தண்ணி இறைச்சிட்டு இருக்கோம். இல்ல. ஒரு சுவிட்ச போட்டா, மோட்டார் செட் பம்ப் மூலியமா நமக்கு வந்து தண்ணி வந்துரும். ஸோ இத தான் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப 2 மாட வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஏத்த இறைச்சோம்னா, இப்ப அந்த 2 மாடு செய்ய வேண்டிய வேலைய வந்து இப்போ ஒரு மோட்டார் வந்து செஞ்சிருது. ஸோ இது எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கிறது. அடுத்தது மெக்கானிக்கல் பவர் அப்படின்னா மேஜரா டிராக்டர்ஸ், அதுக்கப்புறம் பவர் டில்லர்ஸ், சின்ன வீடர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜினால இயங்கக்கூடியது. ஸோ இத வந்து மெக்கானிக்கல் பவர் அப்படிங்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாரி ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது சோலார், விண்ட்
பயோகேஸ் இது எல்லாமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி கான்செப்ட் வந்துரும். ஸோ இதோட கூட்டுத்தொகை தான் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பவர் அப்படிங்கிறோம். இன்ஜினியர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அனிமலுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், எக்ஸர்ட் பண்ண முடியும். அதே மாரி ஹியூமன் ஒரு ஹியூமன் எவ்வளோ பவர் வந்து எக்ஸர்ட் பண்ண முடியும். எதுக்காக இத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஒரு மெஷின் எத்தன ஹியூமன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறது? ஒரு மெஷினு எத்தன அனிமல்ஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறது? அப்படின்னு நம்மனால கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த பவர வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்த ஃபார்ம் பவர் இன்கிரீஸ் ஆவ நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ஆப்பரேஷன்ஸு டைம் வந்து கம்மியாகும். அதே சமயம் புரொடக்டிவிட்டி அண்ட் எஃபெக்டிவிட்டி வந்து அதிகமாகும். இதுக்காக தான் ஃபார்ம் பவரோட அவைலபிலிட்டிய வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம் பவர் அவைலபிலிட்டியோட யூனிட் அப்படின்னா கிலோவாட் பர் ஹெக்டேர். என்னங்க சார் நம்ம அங்கெல்லாம் ஹெச்பி அப்படின்னு சொன்னோம். இங்க கிலோவாட் அப்படிங்கிறீங்களே. அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஹெச்பிங்கிறது எவ்வளோ கிலோவாட்? 0.746 கிலோவாட் அப்படிம்பாங்க. அல்லது ஒரு ஹெச்பிங்கிறது 746 வாட்ஸ். ஓகேங்களா? 1000ஆல டிவைடட் பண்ணா அது வந்து கிலோவாட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே. அவ்வளோதான். ஸோ பேசிக்காவே வந்து ஃபார்ம் பவர வந்து எந்த யூனிட்ல பண்ணுவாங்கன்னா, கிலோவாட் பர் ஹெக்டேர் அப்படிம்பாங்க. ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ கிலோவாட்ஸ் இருக்கு அப்படின்னு பவர் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இந்தியாவோட ஃபார்ம் பவர் அவைலபிலிட்டி இதே 2020, 21ல கணக்கெடுக்கும்போது 2.761 கிலோவாட் பர் ஹெக்டேர். நான் சொன்னது இந்தியாவோட ஸ்டேட்டஸ். இத உலக அளவுல எடுக்கும்போது, நம்மளோட ஃபார்ம் பவர் அவைலபிலிட்டி பெர் ஹெக்டேருக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஜப்பான் எடுத்துட்டோம்னா, உலகத்திலேயே அவங்களோட ஃபார்ம் பவர் அவைலபிலிட்டி தான் அதிகம். எவ்வளோ 14 கிலோவாட் பர் ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருக்கு 14 கிலோவாட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அடுத்தபடியா அமெரிக்கா, தென் கொரியா இருக்காங்க. அவங்களோட அவைலபிலிட்டி ஃபார்ம் பவர் 7 கிலோவாட் பர் ஹெக்டேர். ஸோ அமெரிக்காவுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மியா இருக்கோம். ஜப்பான கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கோம். ஸோ அரசாங்கம் இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 2030ல நம்மளோட ஃபார்ம் பவர் அவைலபிலிட்டிய 4 கிலோவாட் பர் ஹெக்டேரா வந்து மாத்தணும் அப்படின்னு ஒரு பாலிசிய வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னா, இந்தியாவ ஃபார்மிங் ஃபார்ம் மெஷினரி ஹப்பா வந்து மாத்தப் போறாங்க. ஃபார்ம் மெஷினரி தயாரிக்கிற ஒரு ஹப்பா மாத்தப் போறாங்க. ஸோ இதனால பல ஃபார்ம் மெஷினரி தயாரிக்கிற கம்பெனிய வந்து என்கரேஜ் பண்ண போறாங்க. வேலைவாய்ப்பு இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து கிரியேட் ஆகும். ஸோ யாருக்கு வேலைவாய்ப்பு கிரியேட் ஆகும்னா, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட்ஸ்க்கு நெறைய வேலைவாய்ப்புகள் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு ஜெனரேட் ஆகுறது ஓகே. ஆனா தேவையான ஸ்கில்ஸ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டிராக்டர்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு? ஒரு பேசிக்கா ஒரு ஆப்பரேஷன் ஒரு மெஷின் அப்டின்னா, அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கணும்? எந்த ஆப்பரேஷனுக்கு எந்த மாரி மெஷின்ஸ் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும்? அந்த மெஷின் எப்படி ஆப்பரேட் ஆகும்? அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அதோட வொர்க்கிங் பிரின்சிபல் என்ன? அத எப்படி டிசைன் பண்றது? இதெல்லாம் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்டின்னா, அவருக்கு இந்த செக்டார்ஸ்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. பேசிக்ஸ வந்து நம்ம நல்லா கத்துக்குவோம். இனி வரப்போற கிளாஸ்ல டிராக்டர்ஸ்னா என்ன? டிராக்டரோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதோட வொர்க்கிங் பிரின்சிபல் இது எல்லாமே பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம இத அடுத்த வர வீடியோல முழுமையா நம்ம வந்து பார்ப்போம். தேங்க் யூ. ஏதாவது சந்தேகம்னா, நீங்க வந்து தாராளமா கேட்கலாம்.